வணக்கம் மாணவர்களே. நாங்கள் கடந்த வகுப்பில் பீங்கான்களி தொடர்பான பரம்பியுள்ள பிரதேசங்கள் உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக பார்த்த நாங்கள் அந்த உற்பத்தி பொருட்கள் தொடர்பான படங்கள் உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று தரையோடுகள் நாங்கள் மாபிள் என்று சொல்லுவோம், மற்றும் மட்பாண்டத்தில் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள், பானை வகைகள், மட்பாண்ட உற்பத்திகள் மற்றும் சுகாதார முறை உற்பத்தி பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் தொடர்பாக இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்து நாங்கள் பீங்கான்களி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் இந்த இதில் அவதானிப்போம். அப்போ முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் களிப்படிவுகள் குறைவடைந்து போதல் ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. ஏன்னா இந்த வளம் பார்த்தோம்னு சொன்னால் வரையறுக்கப்பட்டதாக காணப்படுது. அப்போ நாங்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காண்டி தொடர்ச்சியாக இதை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது இந்த வளம் குறைவடைந்து செல்கிற போக்கை அவதானிக்கக்கூடியதாக முடியும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் களியினை சுத்தம் செய்வதற்கும் சீர் செய்வதற்கும் அதிக செலவு ஏற்படுகின்றது. குறிப்பாக களியை நாங்கள் களிப்படிவுகளிலிருந்து வெட்டி எடுத்து அதில் தரமான களிப்படிவுகளாக தரம் பிரிக்கிறதுக்கு அதிக அளவிலான நீர் மற்றும் மனித உழைப்பு என்பன பயன்படுத்தப்படுது. இதனால் அதிக செலவு எங்களுக்கு ஏற்படுவதை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் வர்த்தக பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்படுகின்றது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த மூலப்பொருட்கள் களிப்படிவுகளும் ஏனைய துணை மூலப்பொருட்களும் என்பவற்றின் விலை அதிகரித்து கொண்டு போறதால் இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற வர்த்தக பொருட்களின் விலையும் அதிகரிக்க வேண்டி தேவை உள்ளது. அப்ப அதனால இந்த பொருட்களின் மட்பாண்ட உபகரணங்கள் மற்றும் அலங்கார பொருட்களின் மற்றும் சுகாதார பொருட்கள் என்பவற்றின் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போகிறது. அடுத்த மூன்றாவது பாருங்கோ, ஏற்றுமதி வர்த்தக பொருட்களின் போட்டி. அப்ப இலங்கையில இருந்து சர்வதேச சந்தைக்கு இந்த பீங்கான் பொருட்களை நாங்கள் பீங்கான்களி தொடர்பான உற்பத்திகளை சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அப்படி ஏற்றுமதி செய்ய பார்த்தோம்னு சொன்னால் சர்வதேச சந்தையில சீனா, இந்தியா போன்ற நாடுகளோட உற்பத்திகளோட போட்டி போட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அடுத்த மூன்றாவது விடயம், களி அகழ்வினால் சுற்றுச்சூழல் மாசுபடுதல். நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் அதே மாதிரி தான் இதிலையும் நிலப்பகுதி, நீர், வழி என்பன தொடர்பாகவும் மாசுபடுத்தப்படுகின்றது. அப்ப நிலம் என்று சொல்லிக்க நாங்கள் படிவுகளை வெட்டி எடுப்பதற்காண்டி நிலத்தில் தோன்றப்படுகின்ற போது பல்வேறுபட்ட குழிகள், இறக்கங்கள் என்பன ஏற்படுகின்றன. ரெண்டாவது பாருங்கோ, அந்த குழிகள்ல அல்ல நீர்ப்பகுதிகளில் நீர் தேங்குறதால நுழம்பு பெருக்கம் என்பனவும், நீர் தொடர்ச்சியாக தேங்கி நிற்கின்ற போது துர்நாற்றம் என்பனவும் ஏற்படுகிறத நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்த பிரச்சனையாக மட்பாண்ட வர்த்தக பொருட்களின் உற்பத்தி செலவு அதிகரிக்குது. நாங்கள் முதலே பார்த்திருக்கிறோம். அதாவது மூலப்பொருளின் விலையேற்றம், துணை மூலப்பொருட்களான சாயம், மெழுகு, எரிபொருள் விலையேற்றம் என்பவற்றால இந்த உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்ற போக்க நாங்கள் பிரச்சனையாக குறிப்பிட முடியும். இவ்வாறான பிரச்சனைகள் பீங்கான்களி கைத்தொழில காணப்படுவதை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது, இலங்கையின பீங்கான்களி கைத்தொழில் தொடர்பான போக்குகள் பற்றி நாங்கள் அவதானிப்போம். அப்ப அதுல ஒன்று பாருங்கோ, உள்ளூர் வெளியூர் சந்தைகள்ல உயர் அங்கீகாரம் கிடைத்த, உள்ளூர் வெளியூர் சந்தைகள்ல பார்த்தோம்னு சொன்னால் உயர் அங்கீகாரம் கிடைத்த. ஏனென்றால் அதாவது பாருங்கோ,
இலங்கையில வந்து தரமான களிப்படிவுகள் காணப்படும் மற்றும் உற்பத்தி பொருட்களின் தரம் என்பவற்றின் காரணமாக உள்ளூர்லையும் வெளிநாடுகளையும் சந்தை வாய்ப்பை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இரண்டாவது போக்கை பார்க்க அபிவிருத்தி அடைந்த நாடுகளில உயர்ந்த கேள்வி காணப்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்கா, ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய சந்தைகளில் வந்து இலங்கையின் உற்பத்தியின் உயர் தரம் காரணமாகவும் அதிக அளவிலான கேள்விகள் வந்து காணப்படுகிறது. மூன்றாவது போக்கினை குறிப்பிடுகின்ற போது இக்கைத்தொழில் முழுமையாக தனியார் நிறுவனங்களிடம் மேற்கொள்ளப்படும். ஏனென்றால் தனியார் நிறுவனங்கள் அதிக அளவு முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மை காணப்படுவதனால் அரசாங்கம் தனியார் நிறுவனங்களின் மூலம் இக்கைத்தொழில் செயற்பாடுகளை ஈடுபடுவதை காண முடிகின்றது. அடுத்து உயர் தொழில்நுட்பம் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை பயன்படுத்தி உயர்தரமான வர்த்தக பொருட்களை வந்து உற்பத்தி செய்யும். அதாவது நவீன நுட்பங்களை பயன்படுத்தியும் நவீன கருவிகள் மூலமும் பயிற்சி அளிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மூலமும் இலங்கையில வந்து உயர்தரமான உற்பத்தி பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது மட்பாண்ட அலங்கார பொருட்களுக்கு உயர்ந்த வெளிநாட்டு சந்தை அல்ல வெளிநாட்டு கேள்வி வந்து காணப்படுகிறது. நாங்கள் முதலே பார்த்துருக்கோம். அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் உயர்தர பெரிய தரையோடுகள் உற்பத்தி வந்து விரிவுபடுத்தப்படும். தரையோடுகள் எனும்போது இந்த மார்பிள்கள் அளவு வந்து பார்த்தோம்னு சொன்னால் 4 அடி 8 அடி என்று சொல்லி பல்வேறுபட்ட பெரிய அளவுகளில் வந்து இன்றைக்கு உற்பத்தி செய்கிறத நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அப்போ இவ்வாறு பீங்கான் களி தொடர்பான போக்குகளை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்த விடயமாக இலத்திரனியல் கைத்தொழில் தொடர்பாக நாங்கள் படிப்போம். அதாவது இலங்கையின் இலத்திரனிய கைத்தொழில் எவ்வாறு பரம்பியுள்ளது என்பது தொடர்பாக வந்து நாங்கள் உற்பத்தியின் போக்குகள் பிரச்சனைகள் தொடர்பாகவும் படிப்போம். அப்ப நாங்கள் முதலாவது இந்த இலத்திரனிய கைத்தொழில் பண்புகள் என்று பார்க்க உலகத்துல வந்து அண்மை காலத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டு மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு கைத்தொழில் துறையாக இந்த இலத்திரனியல் கைத்தொழில் வந்து காணப்படுது. இரண்டாவது சொல்லுவோம் உயர் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு கைத்தொழில் துறையாக வந்து இது காணப்படுது. அடுத்தது இக்கைத்தொழில் நடவடிக்கையில வந்து ஆராய்ச்சிகள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் என்பவற்றுக்கு உயர்ந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தப்படுது. நான்காவது விரைவாக வந்து வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு கைத்தொழிலாக காணப்படுது. அடுத்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளின் விளைவாக உற்பத்தி பொருட்கள் வந்து மாற்றம் அடைகின்ற தன்மையை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்து பொருத்தும் கைத்தொழிலாக இது வளர்ச்சி அடைந்து வருகின்றது என்பவற்றை நாங்கள் இந்த இலத்திரனிய கைத்தொழில குறிப்பிட்டு கொள்ள முடியும். அப்ப இலங்கையில வந்து குறிப்பாக வந்து இலத்திரனிய கைத்தொழில் எங்க பரம்பி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று பாருங்கோ, கொழும்பு மாவட்டத்தின் கொழும்பு நகர பகுதியில், அடுத்த கொழும்பை அண்டி இருக்கிற உபநகரங்கள் களனி, மொரட்டுவ, ஜக்கலை, தெஹிவள போன்ற பேர்ல உபநகர பகுதிகள். அடுத்தது இலங்கையின் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயம் அமைந்திருக்கிற கட்டுநாயக்கா, பியகம, கொக்கல போன்ற பிரதேசங்கள்ல வந்து நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். கட்டுநாயக்கா வந்த முதலீட்டு ஊக்குவிப்பு வலயம் கம்பக மாவட்டத்தில் இருக்குது. பியகமவும் கம்பக மாவட்டத்தில் இருக்குது. கொக்கல என்று அழைக்கப்படுகின்ற முதலீட்டு ஊக்குவிப்பு வலயம் காலி மாவட்டத்தில் இருக்கிறது நாங்கள் அவதானிக்க முடியும். அப்ப அடுத்தது இலங்கையின் என்ன வகையான இலத்திரனியல் பொருட்களை வந்து இலங்கையில வந்து உற்பத்தி செய்யணும் என்று தொடர்பாக நாங்கள் இதில் அவதானிக்க முடியும். ஒன்று பாருங்கோ, வானொலிகள், தொலைக்காட்சிகள், கணனிகள், தொலை கட்டுப்பாட்டு கருவிகள், சமிக்க உபகரணங்கள், இலத்திரனியல் சுற்றுக்கள்,
இலத்திரனியல் நுணர்விகள் என்பன இலங்கையில உற்பத்தி செய்யப்படுகின்றன. சில கைத்தொழில் செயற்பாடுகள் பொருத்தும் கைத்தொழிலாக இலங்கையில உற்பத்தி செய்யப்படுகின்றன. அடுத்து நாங்கள் இலங்கையின் இலத்திரனிய கைத்தொழில் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் அவதானிப்போம். அப்ப இலத்திரனிய கைத்தொழில் தொடர்பான பிரச்சனைகள் என்று சொல்லியிருக்க, ஒன்று, இலத்திரனியல் உபகரணங்களின் உற்பத்தி வந்து ஏற்றுமதியில்தான் தங்கி உள்ளது. அதாவது இலங்கையில உற்பத்தி செய்யப்படுகின்ற இலத்திரனியல் உற்பத்தி பொருட்கள் அதிகளவு உள்நாட்டு பயன்பாடு குறைவடைந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுவதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். உதாரணமாக நேபாளம் போன்ற நாடுகளுக்கு இலங்கையின் உற்பத்தி பொருட்கள் சில ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அடுத்த இரண்டாவது விடயம், தொழில்நுட்ப வளர்ச்சி இலத்திரணி உற்பத்திகளின் வேகமான மாற்றங்கள் ஏற்படுவதால அதிக இலத்திரனியல் உற்பத்திகள் குறுகிய காலத்தில் வந்து காலாவதியானதாக மாறிவிடுகின்றன. குறிப்பாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் மக்களின் ரசனைகள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் விரைவாக மாற்றமடைந்து வருது. இதனால புதிய வகையான உற்பத்தி பொருட்கள் சந்தைக்கு தொடர்ச்சியாக வருகின்ற போது சில உற்பத்தி பொருட்கள் சந்தையில் விற்கப்படாமலேயே காலாவதியானதாக மாறி வருவதை அவதானிக்க முடிகின்றது. மூன்றாவது பிரச்சனையை பார்க்க, இலத்திரனியல் கழிவுகளால வந்து சூழல்ல மிக மோசமான பாதிப்புகள் வந்து ஏற்படுது. குறிப்பா வந்து பாருங்க, இந்த இலத்திரனிய கழிவுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா சூழல்ல விரைவில் உக்கல் அடையாத தன்மையாக இருக்கிறதால இவை மண்ணில தொடர்ச்சியாக காணப்படுகின்ற போது நிலம் தொடர்பான மாசுபாடுகள் என்பனவும் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்தது, சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் இலத்திரனிய சாதனங்கள் தொலைக்காட்சி, கணனி, தொலைபேசி என்பவற்றை பயன்படுத்துகின்ற போது கற்புலம், செவிப்புலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றன. அடுத்த வந்து கலாச்சார பிரச்சனைகள் தோன்றுதல். குறிப்பாக வந்து சமூக வலைத்தளங்கள் என்பவற்றின் மூலம் கலாச்சார பிரச்சனைகள் வந்து தோன்றுவதை குறிப்பிட முடியும். இதனை விட உலக சந்தையில வந்து சீனா, தென்கொரியா போன்ற நாடுகளின் இலத்திரனியல் உற்பத்தி வந்து விலை வந்து குறைவாக இருக்கிறதால இலங்கையின் உற்பத்தி பொருட்களை வந்து சந்தைப்படுத்த முடியாத பிரச்சனையும் காணப்படுவதை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்து நாங்கள் இலத்திரனியல் கைத்தொழில் தொடர்பான போக்குகள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதுல பாருங்க, ஒன்று, இதனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் வந்து பெற்றுக்கொள்ள முடிகின்றன. அல்ல வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரித்து காணப்படுகிறது. உதாரணமாக பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது, அதை விற்பனை செய்கிறது, அதனை பழுது பார்த்தல் போன்ற வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில வந்து அதிகரித்து கொண்டு வர்ற போக்கை வந்து நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். ரெண்டாவது, இந்த உயர்கல்வி நிறுவனங்கள், பாடசாலை கலைத்திட்டம் என்பவற்றின் ஊடாக தொழில்நுட்பம் கற்பிக்கப்படுவதனால திறன்மிக்க பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் வந்து உருவாக்கப்படுது. அதாவது குறிப்பாக இந்த உயர்தர பிரிவில் வந்து தொழில்நுட்ப பாடநெறியின் அறிமுகம் மற்றும் ஏனைய வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்ப பாடநெறிகளின் அறிமுகம் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் மூலம் இவ் உற்பத்தி பொருட்கள் தொடர்பான பயிற்சிகள் என்பன வந்து வழங்கப்படுவதனால பயிற்றப்பட்ட திறன்மிக்க தொழிலாளர்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது பாருங்க, உள்ளூர் உற்பத்திகளின் உற்பத்தி திறன், ஏற்றுமதி தரம் மிக்கவையாக காணப்படுது. குறிப்பா பாருங்க, இலங்கையின் ஏற்றுமதியில வந்து 2009ஆம் ஆண்டில வந்து 187 51 மில்லியனா உற்பத்தி செய்யப்பட்ட 51 மில்லியன் மூலம் கிடைத்த அமெரிக்க டாலர் வருமானம் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து 2011ஆம் ஆண்டு கால பகுதியில 312
6 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக 2 மடங்காக அதிகரித்துள்ளது. எனவே உள்ளூர் உற்பத்திகளின் உற்பத்தி திறன் வந்து ஏற்றுமதி தரமிக்கவையாக இருக்கிறதால வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறதன் மூலம் இலங்கையின் வருமானம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இன்று அதிகரித்து கொண்டு வர்ற போக்கு நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அடுத்தது உயர் தரமும் தொழில்நுட்பமும் உள்ளூர் இலத்திரனியல் உற்பத்திகளில் பயன்படுத்தப்படுது. நாங்கள் பார்த்துட்டோம் ஏற்கனவே. அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் பொருத்தும் கைத்தொழில்கள் நகர பகுதிகளில் வந்து ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அதாவது கொழும்பு நகரை சூழ உள்ள பகுதிகள் மற்றும் உபநகர பகுதிகளில் வந்து இது விருத்தி அடைந்திருக்கு. காரணம் என்னென்று சொன்னால் சந்தை வாய்ப்பு, உட்கட்டமைப்பு வசதிகளின் விரிவாக்கம், தொடர் தொழிலாளர்களின் கிடைப்பெனவு என்பவற்றின் காரணமாக இந்த நகரங்களின் அண்மித்த பகுதியில வந்து இது விருத்தி அடைஞ்சிருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பெட்ரோலிய ரசாயன கைத்தொழில் தொடர்பாக படிப்போம். அப்படி என்றால் என்ன, அதில் என்ன வகையான உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகிறது, அவை பரம்பியுள்ள பிரதேசங்கள், உற்பத்தி நடவடிக்கை இடம்பெறுகின்ற பிரதேசங்கள், போக்குகள், பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் படிப்போம். அப்ப பாருங்க, முதலாவது இந்த பெட்ரோலிய ரசாயன கைத்தொழில் என்பது சுத்திகரிப்பு ஆலையில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் மற்றும் திரவ எரிபொருட்கள் இவற்றை பெற்றதன் பின் மிகுதியான பொருட்களின் மூலம் ஏனைய உபபொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு தொழில் பெட்ரோலிய ரசாயன கைத்தொழில் எனப்படும். குறிப்பா பார்த்தோம்னா, அதாவது கனி எண்ணெய் சுத்திகரிப்பின் போது வெளியாகும் கழிவுகளினை பயன்படுத்தி பல்வேறுபட்ட பொருட்களை தயாரித்தல் பெட்ரோலிய ரசாயன கைத்தொழில் என குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அப்ப அதுல ஒன்று முதலாவது பாருங்க, இந்த கைத்தொழில் வந்து பார்த்தோம்னு சொன்னா மூலதன செறிவு மிக்க கைத்தொழில் என குறிப்பிடப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மூலப்பொருட்களில் இருந்து மூலக்கூறுகளை பிரித்தெடுப்பதற்கு அதிக பணம் தேவை மற்றும் இது இறக்குமதி செய்யப்படுகின்ற கனி எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதனால் கனி எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு எங்களுக்கு அதிக அளவிலான மூலதனம் தேவைப்படுகிறது. இதனால் மூலதன செறிவு மிக்க கைத்தொழிலாக குறிப்பிடப்படுகின்றது. அப்ப அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் போதுமான இயந்திரங்கள், புதிய தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது இந்த நாங்கள் கைத்தொழில் நடவடிக்கையில பிரித்தெடுத்து அதிலிருந்து ஏனைய உப உற்பத்திகளை மேற்கொள்றதுக்கு கூடுதலான தொழில்நுட்பத்தினையும் இயந்திர சாதனங்களினையும் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அப்ப இலங்கையில வந்து இந்த கைத்தொழில் எங்க பரம்பி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது பரம்பி உள்ள பகுதிகள் தொடர்பாக பார்க்க, ஒன்று கொழும்பை சூழ உள்ள பிரதேசங்கள், இரண்டாவது கொழும்பை சூழ உள்ள முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள், மூன்றாவது சுத்திகரிப்பு நிலையம் கழனிக்கு அருகில் உள்ள சபுவஸ்கந்தையில் அமைந்துள்ளது. ஏன் அப்ப இந்த கொழும்பு பகுதியில இருக்குன்னு சொன்னால் இந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்து கழனிக்கு அருகில இருக்கிற சபுவஸ்கந்த என்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிறதால கொழும்பை சூழ உள்ள கொழும்பு முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதேசங்கள்ல வந்து இந்த இலத்திரனியல் கைத்தொழில் விருத்தி அடைஞ்சிருக்கு. இப்ப இலங்கையில வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எங்க இருக்குன்னு சொன்னா அங்க சொல்லுவீங்கள் சபுவஸ்கந்த என்ற இடத்துல வந்து அமைந்து உள்ளது. அடுத்து நாங்கள் இந்த இலத்திரனியல்ல இருந்து உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் தொடர்பாக வந்து நாங்கள் அவதானிக்க முடியும். அப்ப குறிப்பா வந்து பாருங்க, பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது, இரண்டாவது இரசாயன உரங்கள் உற்பத்தி செய்யப்படுது, மூன்றாவது பரப்பின் மெழுகு உற்பத்தி செய்யப்படுகிறது, வர்ணங்கள், வாசனை பொருட்கள், களைகொல்லி, மருந்துகள், செயற்கை ரப்பர், திரவ உற்பத்திகள், அழகு சாதன பொருட்கள், பசை உள்ள எண்ணெய் என்பன இலத்திரனியல் கைத்தொழில் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப இலத்திரனியல் கைத்தொழில் தொடர்பான உற்பத்தி பொருட்கள் ஒரு 4 குறிப்பிடுக என்று சொன்னால்
நாங்கள் இதில் இருந்து ஒரு 4 குறிப்பிட்டு எழுத முடியும். இவை தொடர்பாக வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் பொருட்கள், மருந்து வகைகள், அழகு சாதன பொருட்கள், அடுத்த சேர்க்கிற டயர் உற்பத்திகள், அடுத்த வந்து வர்ணங்கள், வர்ண பொருட்கள் மற்றும் பசையுள்ள எண்ணெய் வகைகள் என்பன வந்து பல்வேறுபட்ட உற்பத்தி பொருட்கள் வந்து இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் இந்த இலத்திரனிய கைத்தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக பார்ப்போம். ஒன்று வந்து பாருங்க, இக்கைத்தொழில் சுத்திகரிக்கப்படுவதற்கு இறக்குமதி செய்யும் எண்ணெயின் அளவில் தான் தங்கி உள்ளது. அதாவது நாங்கள் மசகு எண்ணெயாக மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற நாடுகள்ல இருந்து எண்ணெயினை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற கனிய எண்ணெயின் அளவிலையும் அந்த கனிய எண்ணெயினுடைய தரத்திலையும் தான் இக்கைத்தொழில் தங்கியுள்ளது. அதிகளவிலான கனிய எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகின்ற போது கழிவுகள் அதிக அளவு வெளியேற்றப்படுவதற்க இக்கைத்தொழிலுக்கு தேவையான அதிக மூலப்பொருளாக பெற்றுக்கொள்ள முடியும். எண்ணெயின் இறக்குமதி குறைவடைகின்ற போது இக்கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருளை பெற்றுக்கொள்றதுல வந்து கடினமானதாக இருக்கு. அப்ப அதனால இது இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயின் அளவில தங்கி இருக்கிறது வந்து அடுத்த பிரச்சனையாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அடுத்த பிரச்சனையாக கனி எண்ணெயின் விலை உயர்வால் உற்பத்தி பாதிக்கப்படுதல். அதாவது பாருங்க, இந்த எண்ணெயில நாங்கள் இறக்குமதி செய்கிற நாடுகள், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஏற்படுற உள்நாட்டு யுத்தம், இந்த அரசியல் நெருக்கடிகள், பொருளாதார தடைகள் போன்ற பல காரணங்களினால இந்த எண்ணெய்கள் வந்து தொடர்ச்சியாக விலை உயர்வு, விலை தளம்பல் என்பவற்றுக்கு உள்ளாகிறது. அதனால அவற்றின் விலை அதிகரிக்கின்ற போது இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலையும் அதிகரிப்பதை நாங்கள் குறிப்பிட முடியும். அப்ப உற்பத்தி செலவு உயர்வால் வர்த்தக பொருட்களின் விலை உயர்வடைகின்றது. குறிப்பாக பாருங்கோ, மூலப்பொருட்களின் விலையேற்றம், தொழிலாளர்களின் விலையேற்றம் போன்ற பல காரணங்களினால உற்பத்தி செலவு உயர்வடைகிறது. இதனால வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த பொருட்களின் விலையும் தொடர்ச்சியாக வந்து அதிகரித்து கொண்டு போற போக்கினை நாங்கள் அவதானிக்க முடியும். ரெண்டாவது வந்து அடுத்த பிரச்சனையாக மூலதன பற்றாக்குறை. மூலக்கூறுகளில் இருந்து மூலப்பொருட்களை பிரித்தெடுப்பதற்கு அதிக பணம் தேவை. இலங்கையில் மூலதனம் வந்து அதற்கு பற்றாக்குறையாக காணப்படுகிறது. மற்றும் மூலப்பொருட்களை கனி எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கும் அதிக அளவிலான பணம் தேவைப்படுகின்றது. அடுத்த பிரச்சனையாக ஏற்றுமதி பொருட்களுக்கு சந்தையில் போட்டி. குறிப்பாக இறக்குமதி பொருட்களுக்கு சந்தையில் போட்டி. குறிப்பாக வந்து பார்த்தோம்னு சொன்னா ஏனைய நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற பிளாஸ்டிக் பொருட்கள், சேர்க்கிற உற்பத்திகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள் என்பவற்றோடு ஒப்புடைக்க இலங்கையில உற்பத்தி செய்யப்படுற பொருட்களும் வந்து போட்டி போட வேண்டிய தேவை உள்ளதனால உற்பத்திகள் வந்து பாதிப்படைகின்றன. அடுத்தது சூழல் மாசடைதல் அடுத்த பிரச்சனையாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். குறிப்பா பாருங்கோ, இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கழனிக்கு அருகில இருக்கிற சபுவஸ்கந்த என்ற பிரதேசத்துல வந்து இடம்பெறும். அப்ப இந்த உற்பத்தி பிரதேசத்திலிருந்து வெளியேறப்படுற நீர், கழிவு நீர் மற்றும் ஏனைய என்பவற்றினால நீர்நிலைகள், தரைக்கீழ் நீர் என்பன வந்து மாசுபடுத்தப்படுது. குறிப்பா வந்து பார்த்தோம்னு சொன்னா கழனி, கங்கை, தெமட்டகுட கால்வாய், கொழும்பு துறைமுகத்தை சூழ உள்ள பிரதேசங்கள் என்பவற்றில நாங்கள் இந்த நீர்ப்பகுதியில் வந்து மாசுபட்டிருக்கிறத குறிப்பிட முடியும். மற்றும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களாலையும் சூழல் மாசுபடுத்தப்படுகிறது. அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள், களைகொல்லிகள், உரம் என்பவற்றின் மூலமும் அவற்றை பயன்படுத்துறதால சூழல் பாதிப்புகள் வந்து
ஏற்படுத்தப்படுகிறது என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். ரைட், அடுத்த விடயமா நாங்கள் இலத்திரனிய கைத்தொழில் தொடர்பான போக்குகள் தொடர்பாக வந்து நாங்கள் அவதானிப்போம். முதலாவது பாருங்க, உற்பத்தி பொருட்களின் தொகையும் வருமானமும் உயர்வடைந்து காணப்படுகின்றது. அதாவது பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இலங்கையில வந்து மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு வருது மற்றும் விவசாய உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்கிறதுக்காண்டி கிருமி நாசினிகள், களைகொல்லிகள், உரம் என்பவற்றை பயன்படுத்துகிறோம். அப்ப இதனால வந்து இந்த உற்பத்தி பொருட்களின் தொகை, அதாவது வந்து பயன்படுத்துகிற அளவு அதிகரிக்கிறதால உற்பத்தியின் தொகை வந்து கூடிக்கொண்டு போறதை வந்து நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இரண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா கைத்தொழிற்சாலைகள் நகரங்களில் அமைந்துள்ளன. ஏனென்று சொன்னால் கொழும்பு இந்த சபுவஸ் கண்ட பிரதேசத்தில தான் மூலப்பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம், கழிவு மூலப்பொருளை பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த நகர பிரதேசத்தில தான் இந்த கைத்தொழில் செயற்பாடுகள் வந்து அதிகம் பரம்பி காணப்படுகிறது. சந்தை வாய்ப்பு, தொழிலாளர், மூலப்பொருள் கிடைப்பென என்பன இந்த நகர பகுதியில கைத்தொழிற்சாலைகள் அமைகிறதுக்கு பிரதான காரணம் என்று சொல்லலாம். அடுத்தது உள்ளூர் சந்தை விரிவடைந்து காணப்படுதல், சந்தையில் போட்டி அதிகமாக காணப்படுது. அதாவது இந்த உற்பத்திகளுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு நுகரப்படுற அளவு அதிகரித்து கொண்டு போறதால கிராம மட்டங்கள்லையும் இந்த சந்தை வாய்ப்பு தொடர்ச்சியாக விருத்தி அடைந்து கொண்டு போகின்றது. அடுத்தது உற்பத்தி பொருட்கள் பன்முகப்படுத்தப்பட்டதாக காணப்படுது. அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா பிளாஸ்டிக் பொருட்கள்ல பல வகைப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்தல், எண்ணெய் வகைகள்ல பல்வேறுபட்ட எண்ணெய் வகைகளை வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப இந்த இலத்திரனிய கைத்தொழில் தொடர்பான போக்குகள்ல ஒன்று வந்து பார்த்திருக்கிறோம், உற்பத்தி பொருட்களின் தொகையும் வருமானமும் உயர்ந்து காணப்படுகின்றது. இரண்டாவது, கைத்தொழிற்சாலைகள் நகரங்கள்ல வந்து அமைந்துள்ளது. அடுத்த உள்ளூர் சந்தை விரிவடைந்து காணப்படல், சந்தையில் போட்டி என்பன வந்து அதிகமாக காணப்படுது. அடுத்து உற்பத்தி பொருட்கள் பன்முகப்படுத்தப்பட்டதாக காணப்படுதல் என்பன நாங்கள் இதன் அண்மை கால போக்குகளாக குறிப்பிட்டு கொள்ள முடியும். ரைட், பாருங்கோ. அப்ப இன்றைக்கு நாங்கள் பாடத்தில் முதலாவது விடயமாக பீங்கான்களி தொடர்பான உற்பத்திகள் தொடர்பான படங்களை நாங்கள் பார்த்தனாங்க. அடுத்த விஷயமா வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பீங்கான்களி கைத்தொழில் தொடர்பான பிரச்சனைகளை வந்து பார்த்திருக்கிறோம். குறிப்பாக களிப்படிவுகள் வந்து குறைவடைஞ்சு போடுறது, அதை சுத்தம் செய்கிற அதிக செலவு, அதின் வர்த்தக பொருளின் விலை உயர்வு, ஏற்றுமதி வர்த்தக பொருட்களின் போட்டி, சூழல் மாசடைதல், உற்பத்தி செலவு அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகளை வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த இரண்டாவது விடயமா வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பீங்கான்களி கைத்தொழில் தொடர்பான போக்குகளை பார்த்திருக்கு. ஒன்று வந்து நாங்கள் சந்தையில வந்து உயர்ந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். அடுத்தது உள்நாட்டில் உயர்ந்த கேள்வி இருக்குன்னு சொல்றோம். அடுத்த தனியார் நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு உற்பத்தியில ஈடுபடுகிறான்னு பார்த்திருக்கிறோம். அடுத்த வந்து உயர் தொழில்நுட்பம் பயிற்றப்பட்ட தொழிலாளரை பயன்படுத்துறன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்தது உயர்ந்த வெளிநாடுகள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த உற்பத்தி பொருட்களுக்கு உயர்ந்த கேள்வி இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அடுத்த விஷயமாக இலத்திரனிய கைத்தொழில் விடயம் பார்த்தினாங்க. அந்த இலத்திரனிய கைத்தொழில் பண்புகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அது இலங்கையின் எந்த பிரதேசங்கள் அதிகம் பரம்பி இருக்கின்றால் கொழும்பு ஆண்டிய உபநகரங்கள், முதலீட்டு ஊக்குவிப்பு வலயம் போன்ற பகுதிகளில் வந்து இந்த இலத்திரனிய கைத்தொழில் வந்து அதிகம் பரம்பி இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னா இலத்திரனிய கைத்தொழில் உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். வானொலி, தொலைக்காட்சி, கணனிகள், தொலைக்கட்டுப்பாட்டு கருவிகள், சமிக்கை உபகரணங்கள், இலத்திரனியல் சுற்றுக்கள், இலத்திரனியல் உணர்விகள் போன்று அந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த வந்து இந்த இலத்திரனிய கைத்தொழில் தொடர்பான பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் ஒன்று ஏற்றுமதியில தங்கி இருக்குது. அடுத்த குறுகிய கால பகுதியில விரைவாக காலாவதியானதாகிறது. அடுத்த சூழல் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லியும், அடுத்த வந்து சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லியும், கலாச்சார பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லியும் நாங்கள் பார்த்தோம். அடுத்த விடயமாக இலத்திரனிய கைத்தொழில் தொடர்பான போக்குகள் பார்த்து நாங்கள் ஒன்று வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்குது. அடுத்த திறன்மிக்க பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை உருவாக்கப்படுது. அடுத்த வந்து உற்பத்தியின் தரத்தினால வந்து ஏற்றுமதி வந்து அதிகரித்து கொண்டு வருது. அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னா பொருத்தும் கைத்தொழிலாக நகரங்கள்ல வந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்லி
பார்த்தேன்.